இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி ஏஐ வீடியோவை வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு எப்படி உங்களோட இமேஜை வச்சு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறேன் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க ஃபோட்டோவை ஒன்றா ஒரே பேக்ரவுண்டில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாம் எப்பவும் ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு இதில் எடிட் ஃபோட்டோ ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதோட சைஸை கிராப் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க கிராப்பில் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க கிராப் போயிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்து யூடியூப் சைஸ் இருக்குது பதில் அந்த சைஸை செலக்ட் பண்ணி இந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜை இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த இமேஜை மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே இந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல இந்த கட் அவுட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் இடத்துல இந்த பர்சன் இருக்குது பதில் ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க ஐக்கான ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கட்டாக இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷ்ஷை டச் பண்ணி நமக்கு நம்மளோட இமேஜில் கட்டான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும் ஈஸியாக இமேஜ் மட்டும் கட்டாகி இந்த மாதிரி சென்டரில் ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு ஓரத்தில் உங்களுக்கு தேவையான சைஸில் செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறேன்னு தெரியலனா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த எந்த சைஸுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கோமோ அதே சைஸுக்கு இதையும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆப்ஷன் கிடத்து பார்த்தீங்களா அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க மெயில் ஐடியெலாம் காட்டும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் ஐடியை டச் பண்ணி கீழே இருக்க கன்ஃபார்ம் அப்படின்ற கொடுத்தா ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இதில் வந்து சைன்இன் ஆயிரும். ஸோ சைன்இன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் காட்டுதா இந்த பாக்ஸை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதுக்கடுத்து அந்த இமேஜை ஆட் பண்ணுற மாதிரி காட்டுதா. ஸோ இதில் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி நான் இதில் வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5-6 வீடியோ மட்டும் தான் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராம்ப்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடில் இருக்க இமேஜ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஜஸ்ட் அதை டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும் இமேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பக்கத்துலேயே டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன டைப் பண்ணிக்கிறோம் அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் ஒரு லெட்டரை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இல்லை அந்த இமேஜுக்குள்ளே ஒரு சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கிற வரை மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வேகமாகவே லோட் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகியிருக்கா. ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வீடியோ இஸ் ஜென்ரேட்டிங் அப்படின்னு வருதா. ஸோ இதில் தான் நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ மேலே ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அந்த யுவர் வீடியோன்ற கீழே ஆப்ஷன் இருக்கா அது மேலே டச் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு நம்மளோட வீடியோ வந்து லோட் ஆகியிருக்க காட்டும். ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.